வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேச போகின்றார் தங்கமே. நீ இத்தனை நாட்களாக இந்த உறவு என்னிடம் வர வேண்டும் முருகன் அப்பா. இந்த உறவுடன் இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எந்தவித பிரச்சனை இல்லாமலும் இருப்பேன் என்று மனதார என்னிடம் வேண்டிக் கொண்டாயோ, அந்த உறவு தானாகவே இப்பொழுது உன்னை அழைத்து பேச போகின்றார் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமும் நடக்க போகின்றது. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையே இப்பொழுது அடியோடு மாறப்போகின்றது. உன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த உறவு அவருடைய தவறை உணர்ந்து தான் இப்பொழுது உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார். வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம். அதை ஆள்வதற்கு தயாராக இரு. நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் போகலாம். அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம். ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும். நிம்மதியாக இரு. நல்லதே நிச்சயம் நடக்கும். கவலையை விடு. உன் கண்ணீரை துடைக்கவே அந்த உறவு உன்னிடம் வருகின்றது. உன்னை நேசிக்க அவர் இருக்கின்றார். உனக்கு ஆறுதல் கூறவும் உன்னுடைய துணை இருக்கின்றார். நீ அழைத்தால் நொடி பொழுதில் உனக்காக அவர் வரப்போகின்றார். உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உனக்கு பரிசாக கொடுக்க போகின்றார் தங்கமே. ஆனால் அவர் வருகையில் பேச வேண்டியதை நீ பேசிவிடு. பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பது தவறு தங்கமே. அவர்களாக புரிந்து கொள்வார்கள் என நீ காத்து இருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது நீ பேசினால் மட்டுமே அவர்களுக்கு புரியும் என்ற சூழ்நிலை. எனவே தயக்கத்தையும் பயத்தையும் விட்டு நீ சென்று அமைதியாக பேசி முடிவிற்கு வர முயற்சி செய். மனதில் வைத்து குழம்பிக் கொண்டு இருக்காதே. 1000 துன்பம் வந்தாலும் அப்பா என என்னைத்தானே நீ அழைக்கின்றாய். 5 அறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவது இல்லை. நான் மட்டும் எப்படி கைவிட்டு விடுவேன்? பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு இல்லையா? நான் உன்னை துன்பப்படுத்திதான் ஆனந்தம் காண்கிறேன் என நினைப்பது தவறு. நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் தங்கமே. விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தான் தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது. உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு இப்பொழுது உனக்கு அழைப்பு தர போகின்றார். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா. வெற்றிவேல் முருகா.